அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை தாம்பரம் அருகே அரசு பேருந்தில் பயணித்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் குறித்தான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கந்தன். கந்தன், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம். சென்னை தாம்பரம் அடுத்த கோயிலம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய மாணவி ஒருவர் மாநகர பேருந்து மூலம் தாம்பரம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த பக்க பகுதியிலிருந்து கண்டிகை நோக்கி வரும்போது அந்த கூட்ட நெரிசலில் ஏறிய ஒரு நபர் அந்த பெண்ணின் பின்புறம் இருந்து அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் அங்கிருந்து நகர்ந்து சென்று வண்டலூர் அருகே வரும்போது அந்த பேருந்து இருக்கையில் அமர்ந்துள்ளார். இருந்த போதிலும் தொடர்ந்து அந்த பெண்ணின் பின்புறம் இருந்து தொடர்ந்து அந்த பாலியல் தீண்டலில் ஈடுபட்ட நிலையில அந்த பெருங்குளத்தை நோக்கி பேருந்து வந்து கொண்டிருந்த போது அந்த மாணவி காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு இது போன்று மாநகர பேருந்தில் ஒரு நபர் தன்னிடம் தவறாக நடந்து கொள்வதாக புகார் அளித்தார். புகாரின் பேரில் உடனடியாக தாம்பரம் மகளிர் போலீசார் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் காத்திருந்தனர். பேருந்து வந்தவுடன் அந்த பேருந்தில் இருந்த அந்த நபரை கைது செய்து காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போது அவர் ஜாஃபர்லேண்ட் பகுதியைச் சேர்ந்த கீர்த்தி வாசன் என்பதும் தெரிய வந்தது. மலைநகர் பகுதியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்ததாகவும் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த கூட்டத்தை பயன்படுத்தி பல்வேறு பெண்களிடம் இது போன்ற செயலில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் அவர் மீது வழக்கு செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.